லேட்டாக சொன்னதுனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஐயா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்ன இப்போ ஃபாரஸ்ட்டில் போகிறதான் பிரச்சனையாக இருக்குது. காடா? கவர்மெண்ட் பிளான்டேஷன் அசோக் சொன்னா? இல்லை சார், கவர்மெண்ட் பிளான்டேஷனாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிசர்வ் ஃபாரஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து உள்ளே போகிறதுக்கு யாருக்குமே பர்மிஷன் கிடையாது. அதான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல? ஐயோ சார், அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். இதை யார்கிட்டையும் வெளியே சொல்லிடாங்க, இல்லைனா எனக்கு பெரிய பிரச்சனையாயிரும் சார். நாங்கள் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டோம். தேங்க்யூ சார். நீங்கள் எங்களோட வரதுனால ஊர்க்காரங்க யாரும் சந்தேகப்பட மாட்டாங்களே? இல்லை சார், இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு. எல்லோரும் வெளியே வேறு தொழில் பார்த்தாலும் சைடில் கைடு வேலை தான் பார்க்குறான். ஏன் கூட நீங்கள் வந்தீங்கன்னாவே உங்களை நான் ரெகுலர் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா நினைப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். சரி, ஓகே. அப்போது நாளைக்கு காலையில் 7 மணிக்கு சந்திப்போமா? கண்டிப்பாங்க சார். வேறு ஏதாவது ஹெல்ப் சார்? இல்லை, இங்கெல்லாம் ஓகே சார். அப்போ அசோக் சார்ட்ட கொஞ்சம் பேசிக்கலாம் சார். நன்றிங்க சார். இத பாரு. செம்மையா இருக்கு. யார் அது? லோக்கல் கைடு அசோக் வந்து பார்த்துட்டு போக சொன்னான். ஏன்? ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்கு. நம்ம தான் யாருக்கும் தெரியாமல் போக போகிறோம். இது என்ன புதுசா? ஹே, அதுக்கு தான் உள்ளே யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. அதான் தெரியுமே. அதுக்கு அதான் நம்மளா போய் மாட்டிக்கிட்டோம்னா திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. இவர் கூட போனோம்னா சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவாரு. நம்ம நாளைக்கு அந்த வியூ பாயிண்ட் போகிறோம். ஓகே ஓகே ஓகே. பட் he's going to be an extra baggage and he's going to ruin all the fun. ரிலாக்ஸ். ஃபைனலி. ஆல்வேஸ் லேட். சீக்கிரம் வா. யாரு? நானா? ஆமாம், நான் தான் லேட். சரி வா வா. என்ன மச்சான், உடம்பு சரியில்லையா என்ன? டேய் இல்லடா, சீக்கிரம் வந்துட்டியே, அதான் கேட்டேன். ஏய் சாரிங்க. தம் அடிக்கிறீங்களா? டேய். ம் ம். சரி, இப்போ யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? இருடா, இன்னொரு மகாராணி உள்ள மேக்கப் போட்டுட்டு இருக்காங்கல்ல, வந்துட்டோம். காட்டுக்குள்ள செல்ஃபி எடுக்கணுமா உங்களுக்கு? வந்தாச்சு. சீக்கிரம் இப்போ போலாம். போலாமா? என்ன லுக்கு? வா. ஜெரி, ஏர் பெட்ரோல்லாம் செக் பண்ணிட்டியா? எல்லாம் செக் பண்ணியாச்சு. நீ க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பு. டேய், செக் பண்ணது அவர். உனக்கும் வண்டிக்கும் என்னடா சம்மந்தம்? கேமராக்கும் இவனுக்கும் தான் சம்மந்தம் இல்லை. ஃபோட்டோகிராஃபர்னு சொல்கிறால. வா. என்னடா லோக்கல் கைடு வரல? போகிற வழியில் ஜாயின் பண்ணுவார். சாரு, ரூம் கீஸ்லாம் எந்த பேக்ல இருக்கு? ஜெரிட்ட கீழ்டா, அவன் தான் பேக் பண்ணான். அவனா? ஆமா, அவன்கிட்ட தான் இருக்கு. அவன் தான் இல்லைங்கிறானே. இரு ஒரு செகண்ட் இரு. டேய், இந்த பேக்ல இருக்குடா. இல்லை இந்த பேக்ல இருக்கான். ஓகே, இருக்கு. சரி ஓகே. நான் மாதிரி இதாக சொந்த ஊரா? எல்லாம் ஒன்றை மாதிரி ஒரு டைப்பாக இருக்கானுங்க. இதுவும் என் ஊர் தான் சார். இதுக்கு முன்னாடி காப்பி தோட்டமாக இருந்துச்சு. எல்லோரும் இங்கே தான் வேலை பார்த்தோம். இந்த ஃபாரஸ்ட் அறிவிச்சிருந்து வேலையும் இல்லை, கூலியும் இல்லை. முக்கால்வாசி பேர் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் உழைக்கிறவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சொல்லு. எங்கேயா இருக்க? ஆமாம், அரண்மனை காட்டில் காய்த்து போட்டிருக்கல. போட்டிருக்கேன். கழுத்துல தான் தொங்குது. பொண்ணு பேசணுமா? அவகிட்ட கொடுக்காது. சொல்கிறா பாப்பா. சரி ஒயிட் கேக் தானே. அப்பா வரும்போது வாங்கிட்டு வரேன்டா. சரியா? அப்புறம் சார், ஏதாவது ஃபோன் பண்ணுறதுனா இங்கேயே பண்ணிடுங்க. இதுக்கு மேலே உள்ளே போனோம்னா சுத்தமாக சிக்னல் இருக்காது. என்னது சிக்னல் இருக்காதா? அப்போ எமர்ஜென்சினா எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தானே, உங்களுக்கு வாக்கி டாக்கி எல்லாம் தரமாட்டாங்களா? அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம். என் பேச்சை கேட்டு போனோம்னா சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வந்துடலாம் மேடம். அவ்வளோதான். அதெல்லாம் பரவாயில்ல மாறி ப்ரோ. உள்ள கடை தான் இருக்குமா? சிகரெட் வாங்கணும். எருமை சாணி வேணா கிடைக்கும். மூட்டு நட. நீ ஜெரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுடா. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண. நீ மூட்டு வாங்க.
போகலாம் மேடம். கைஸ் வாட்டர் பிரேக்கியா ப்ளீஸ். ஹேய் அங்கே போய் பார்க்கலாமா? ஆ ம் ப்ரோ கால் எடுத்தது. சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்கா ப்ரோ? ரொம்ப அழகாக இருக்குது சார். ஃபோட்டோகிராஃபர் ப்ரோ. இதில் 70-200 mm லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. 2.8 அப்பர்ச்சரில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஷாட்ஸ் வேணும்னா அதுக்கான டைம் நீங்கள் கொடுங்க. நான் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோலாம் என் ஃபோனில் ஏற்றி கொடுங்களேன் சார். இந்த ஃபோன்லையா ப்ரோ? இதை நீங்கள் வச்சுக்கோங்க. கீழே போனதும் நானே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தந்துடுறேன் ப்ரோ. போலாமா? போல அந்த பக்கம். சாரு ஆ போலாமா? ம் ஆமாம் மாறி ப்ரோ, ஃபாரஸ்ட் கார்டுனா என்ன மாதிரி வேலை பார்ப்பீங்க? காட்டுக்குள்ளே எங்களுக்கு எதுவும் பெருசாக வேலை இருக்காது சார். ரொம்ப ஆஃபீஸருங்க வந்து ஃபாரஸ்ட் பங்களாவில் தங்குவாங்க. அவங்கள காட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு வரணும். நாங்கள் ரெகுலராக போயிட்டு வர பாதையை வெட்டி சுத்தமாக வச்சுக்கணும். இங்கே அனிமல் வாட்ச் ரூம்னு ஒன்று இருக்குது சார். அதில் வாரத்துக்கு ஒரு தடவை போய் மிருகங்களோட நடமாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் இந்த மான், முயல், முள்ளம்பன்னிங்க, அவ்வளோதானா? அப்புறம் இந்த கரடி, காட்டெருமை, பைசன் இதெல்லாம் நிறைய தெரியுது. எது கரடி பைசனா? என்னடா ஜாலியாக போகுது, எந்த ஏழரையும் ஸ்டார்ட் ஆகலையேன்னு பார்த்தேன். தீர்மானம் ஆயிடுச்சு. ஒன்று மாடு முட்டி சாவு, இல்லை கரடி கிட்ட மாட்டி சாவு. டேய் கரடி கிட்ட மட்டும் மாட்டினேன்னு வச்சுக்க, உன்னால அவ்வளோ சீக்கிரமாக சாவடிக்காது. அப்புறம் 2 நாள் வச்சு செஞ்சு சாவடிக்குமா? எக்ஸாக்ட்லி, ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். கரடி வச்சு செஞ்சு மாறி ப்ரோ, இவனா ப்ரோ கரடி வச்சு செஞ்சு சாவடிக்கும்ன்றான்? இந்த மாதிரி நிறைய கதைங்க ஊருக்குள்ளே இருக்குது சார். அது உண்மையாக இல்லைங்கிறதெல்லாம் தெரியாது. நடு காட்டில் சரக்கு பாட்டில், பிளாஸ்டிக் கப்பா, இங்கேயுமா வந்து சரக்கு அடிக்கிறானுங்க. நிலாவில் கூட பாட்டில் கிடக்குது சார். ஏன்னா மனுஷன் அங்கேயும் சுற்றி பார்க்க போயிட்டு வந்துருக்கான்ல.